செராமிக் கப்பை பெயிண்ட் பண்ணால் பெயிண்ட் ஸ்டே ஆகுமா? இந்த டவுட்டை கிளியர் பண்ண தான் இந்த வீடியோ. நீங்கள் பெயிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிற செராமிக் கப்பை எடுத்து உங்களுக்கு இஷ்டமான டிசைனை வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். நான் இங்கே அக்ரலிக் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா காய வச்சுருங்க. மைக்ரோவேவ் அவனில் 180 டிகிரிக்கு வச்சு 20 to 30 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணாமல் அந்த கப்ஸ் அந்த அவன்லேயே கூல் ஆகட்டும், இல்லைன்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் உங்கள் கப்ஸ் வெளியில் எடுத்து பாருங்கள், எப்படி உங்கள் பெயிண்ட் வந்து அந்த கப்ஸில் ஸ்டே ஆகுதுன்னு. இந்த பெயிண்ட் வந்து நார்மலான வேர் அண்ட் டேருக்கு வந்து தாங்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது ஸ்க்ரப்பரோ ஹார்ஷான ஏதாவது ஸ்க்ரப்பரோ போட்டு நீங்கள் தேய்ச்சா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். இன்னொரு காஷன் என்னென்னா, நீங்கள் இன்னர் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுட்க்கோ பெவரேஜஸ்க்கோ யூஸ் பண்ண வேண்டாம். அவுட்ரு சைடில் நீங்கள் பெயிண்ட் பண்ணால் அப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் பழைய கப்ஸுக்கு வந்து ஒரு புது லுக் கொடுக்கலாம். அண்ட் அந்த பழைய கப்ஸை சூப்பராக ரீயூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மேலும் கான்டென்ட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.